ரூ. 1,00,00,000 சம்பளம் வாங்கியும் கூட குடும்பத்தில ரொம்ப சந்தோஷமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. 2010ல அப்பா வருஷத்துக்கு 3,50,000 சம்பாதிச்சபோது வீடு முழுக்க மகிழ்ச்சியால நிரம்பி இருக்கும். அந்த சின்ன வருமானத்திலேயே வாரந்தோறும் ஒண்ணா ஷாப்பிங், சினிமான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் குடும்பத்தோட. ஆனா 2017க்கு அப்புறமா அப்பாவுடைய சம்பளம் ரொம்ப வேகமா உயர்ந்து இன்னைக்கு 1,00,00,000 சம்பளம் வந்தும் கூட வீட்டில சுத்தமா சிரிப்புங்கிறதே இல்ல. சிரிப்பு மட்டும் இல்ல, அன்பு, அமைதின்னு எதுவுமே வீட்ல இல்ல. அதிக பணம் இருந்தும் கூட நெருக்கம் குறைஞ்சிட்டு குடும்பம் அப்படியே உடைஞ்சு போய் கிடக்குது. நான் என் குடும்பத்தை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஆனால் குடும்பம் கூட தான் இருக்குது. ஆனால் குடும்பத்து கூட இருக்கிற மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெட்டிட்டில் பார்த்தீங்கன்னா வேதனையாக ஒருத்தர் வந்து பகிர்ந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் அப்படி என்னதான் சோகம் அப்படின்னு அந்த நபரை நேரில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அவர் ரெட்டிட்டில் பகிர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா பல பேராலையும் அவரை வந்து ரீச் பண்ண முடியல. அவருக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? 1,00,00,000 சம்பளம் வாங்கியும் கூட குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.